வேத வசனத்திற்குள்ளாக போகிறோம். சரி, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 16:30. அவர் வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்போ பாருங்க, ஒரு சிறைச்சாலை அதிகாரி கேட்குறான், பவுலை பார்த்து ரட்சிக்க அடைகிறதுக்கு நான் என்ன ஏன் கேட்குறாங்க? அது ஏன் கேட்குறான்? வாசிக்க அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 19 ஒரு சில வசனங்களை வாசிக்க. அது கொஞ்சம் பிரீஃபாக போகலாம். அவளுடைய எஜமான்கள் தன் ஆதாயத்தின் நம்பிக்கை கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளிகளில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அடிக்கவும் சொல்லி அவர்கள் அநேக அடிகளை அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். உட்காவல் அறையில் அடைத்து தொழுமரத்திலே வாட்டி வைத்தான். இப்போ பாருங்க, பவுலப்போஸ்தலனுடைய செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் சொன்ன சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது, இவர்களை நம்மளை வழி தப்ப வந்தார்கள் என்று சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள் இவர்கள் என்ன பண்ணாங்க? காவல் இடத்துல அறிக்கையிட்டு அவர்களை கொண்டு எங்கே கொண்டு போட்டாங்க? அநேக அடிகளை அடித்து தொழுமரங்களில் கொண்டு போய் என்ன செஞ்சாச்சுங்க? மாட்டி வச்சாச்சு. நமக்கு இந்த அனுபவம் எங்கேயாவது இருக்குமா? நாம சுவிசேஷத்தை முதல்ல யாருக்காவது சொல்லுகிறோமா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம கேட்குற முதல் காரியம், நல்லா இருக்கீங்களா? இல்லைங்க, நல்லா இல்லை. அப்படியா, வாங்க ஜெபம் பண்ணுவோம் சொல்லியிருக்கோமா? நாம் சுவிசேஷத்தை மற்றவருக்கு சொல்லுகிறதற்கு பயப்படுகிறோம். ஆனால் நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள், நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமே. அப்போ ஆனால் இவங்களை பாருங்க, அநேக அடிகளை அடித்து தொழுமரத்தில் மாட்டி வச்சிருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன காரியம் வாசிங்க. நடுராத்திலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவல் வைக்கப்படலை கேட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்க, அடிச்சாமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணாங்க? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அடித்து தூக்கி உள்ளே போட்டாங்களே, ஆண்டவரே என்ன கதி ஆண்டவரே, உனக்காக நான் செஞ்சேன், நீ செஞ்சால் என்னென்னமோ நிறையா காசெல்லாம் கொடுப்பேன், நிறைய ஆசீர்வாதம்லாம் கொடுப்பேன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்? செஞ்சிட்டேன். ஆனால் இப்போ எங்கே கொண்டு வந்து மாட்டிட்டாங்க? ஆமாம், தொழுமரத்தில் கொண்டு வந்து மாட்டிட்டாங்களே. இப்போ என் நிலைமை இந்த மாதிரி ஆகி போச்சா, என்ன ஆண்டவரே நீன்னு கேட்டுட்டு இருப்போம். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்களாங்க? தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி இவர்கள் இந்த பாடுகள் மத்தியிலும் தேவனை துதிப்பதினாலே சிறைச்சாலைகள் அஸ்திவாரங்கள் அசைய ஆரம்பித்தது. அவர்கள் கட்டுகள் தெறிக்க ஆரம்பித்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம அசைக்கவே படலை. வசனத்திலே நம்மளை நெக்கிலையே. அப்போ எப்போ ஆண்டவர் இந்த அசைக்க முடியும்? ஆமே. இப்போ நம்ம வேதனை வந்துட்டாலே உளுந்தடிச்சு ஓடுற ஆளாக இருக்குது, கஷ்டமாக இருந்தாலே உளுந்தடிச்சு ஓடுற ஆளாக இருக்குது. ஆனால் அவள் கஷ்டப்பட்டு சிறைச்சாலையில் அடித்து உள்ளே தூக்கி போட்டால் கூட பாட்டு பாடிட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த நிலையில் இருந்தபடியினால் தான் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி ஒரு யார் விரோதமாக எழும்புனவனோ அவன் உன் காலில் வந்து உழவணும்னு சொன்னா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக ஜீவிக்க வேண்டும். ஆமே.
அப்போ தான் என்ன சொல்கிறான், அவன் வந்து கேட்குறான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? இந்த வார்த்தை ஏன் வருதுன்னா, ஏய் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ வேதனைப்பட்டாலும் இந்த கஷ்டத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களே, இந்த காரியம் எப்படி உள்ளது? இது ஒரு வினோதமான ஒரு காரியமாக இருக்கு, நானும் வரவா? ஆமென். சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி தானே அது ரட்சிக்கப்படுவதற்கு என்ன அர்த்தம்? நானும் வரவா, நீ நல்லா தானே ஐயா இருக்கிற, கஷ்டத்தில் கூட நீ நல்லா தானே இருக்க, சந்தோஷம் தானே படுற, உன் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு தேவன் நல்லவராக இருக்கிற, நானும் வரவா? ஆமென். அப்போ அவனுடைய செயல்பாடுகள் ஒரு மற்றவனை தேவனை பக்கம் திருப்ப வைக்கிறது. ஆமென். இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிப்பிக்க கடவுது. நம்மளை பார்த்து அடுத்தவன் தேவனை மகிமைப்படுத்துறானா? நம்ம எல்லாரும் போலையும் தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் கஷ்டம் வருது, எனக்கும் கஷ்டம் வருது. எல்லாருக்கும் வியாதி வருது, எனக்கும் வியாதி வருது. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் பிரச்சனை இருக்குது. ஐயா, எல்லாருக்கும் பிரச்சனை வர்றது வேற, உனக்கு பிரச்சனை வர்றது வேற. எல்லாரும் போல நீ இருந்தீன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ளானவன் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவன் வேறு, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது வேறு. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருப்பேனே, ஆனால் நான் மற்றவர்களை பாட்டிலும் வித்தியாசமான நபராக இருப்பேன். ஆமே, எனக்கு வித்தியாசமே இன்னைக்கு இல்லையேங்க, நம்ம எல்லாரும் போல தானே இருக்கிறோமே. ஆமே, ரோட்டில் போகிறோம் எப்படி இருக்கானோ அப்படி தான் நம்மளும் இருக்கிறோம். யார்? விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமே, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாமும் மற்றவங்கள போல தான் இருக்கேன். என்கிட்ட இருக்கிற என்ன வித்தியாசமான கேரக்டர் இருக்கு? என்ன பார்த்து நானும் உன் கூட வரவா சர்ச்சுக்குன்னு சொல்கிறதுக்கு? புரியுதுங்களா? ஆமே. என்னங்க மௌனமாக இருக்கிறீங்க? நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லையாங்க? என்ன பார்த்து ஒருத்தன், நீங்கள் நல்லா தானங்க இருக்கிறீங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் எங்களை மாதிரி இல்லையே, நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க, நானும் உங்களோட வரவாங்க. இந்த வார்த்தையை ஒருத்தன் ஏன் சொல்லலைன்னு சொன்னால், நானும் மற்றவங்கள போல் இயல்பு தான் இருக்கிறேன், பேர் வேணால் நம்ம வேறு பேர் வச்சுருக்குறோம். ஆமே, நான் சபைக்கு போகிறேன், எனக்கு அது கிடைக்கிது, இது கிடைக்கிது, அப்படி இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கஷ்டம் வர்ற நேரத்தில் தான் நம்ம எங்கே நிற்கிறோங்கிறது தெரியும். ஆமே, ஆமே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைவில் மகிழ்ச்சியாக இருப்பது இயல்புங்க, ஆனால் வேதனையில் மகிழ்ச்சியாக இருப்பது மற்றவர்கள் நம் பக்கத்தை திருப்பும். ஆமே. இன்னைக்கு எல்லாரும் செத்தவங்க வீட்டில் போனால் என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுங்க? ஒரு நாள் சந்திப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? ஆறுதல் படுத்து. அப்போ இதை நம்ம சொல்கிறோமா? நம்மளும் போய் என்ன பண்ணுறாங்க? நம்மளை பார்த்தா நம்ம அழுவ மாட்டானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நம்மளும்? இப்போ நமக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அந்த இடத்துல தாங்க நிற்கணும் நம்ம போய். எப்போ கவலைப்படாதப்பா, ஒரு நாள் ஆண்டவர் வருக வருது, எல்லோரும் பார்த்துக்குவோம் விடு, ஏன் பேச மாட்டேங்கிறோம்? ஆமே, ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமை. வேத வசனங்கள் எப்போ உயிர் பெறும்னு சொன்னால், அது எனக்குள்ளே செயல்படும் பொழுது தான் உயிர் பெறும். அப்போ பவுல் அப்போஸ்தலன் யூதருக்கு வைராக்கியமாக இருந்தான், ஒரு பரிசேயன். அவ்வளவு வைராக்கியமான இருந்த ஒரு மனிதனுக்குள்ளாக வேத வசனம் கிரியை செய்யும் பொழுது அவன் எந்த காரியத்தையும் துணிகரமாக அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்பொழுது மற்றவர்கள் பார்த்து செய்கிறாங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து ஒருத்தர் யாரும் பார்த்து உங்களை மாதிரி நானும் வரா, உங்களை மாதிரி நானும் சர்ச்சுக்கு வரவான்னு ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்கலன்னு சொன்னால் என்னுடைய ஜீவியம் சரியில்லை. ஆமாம். ஒத்துக்கலாம், ஒத்துக்கூடாதுங்களா? ஒத்துக்க மாட்டோம் நம்ம. ஆனால் வேதம் அதுதான் சொல்லுது. என்ன பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் என்ன மாதிரி நடங்கள்னு சொன்னார். ஒருத்தர் கூட வேதத்தில் அப்படி சொல்லலைங்க, பவுல் மாத்திரம் தான் சொன்னார். இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து பவுல் மாத்திரம் என்ன மாதிரி நடங்கன்னாரு. அப்போ அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆளாக இருக்கிறாரு. நம்மளை பார்த்து ஒரு சந்தோஷமா, ஐயோ நீங்களாம் எல்லா வகையிலும் நல்லா இருக்கிறீங்களேங்க, உங்களை கர்த்தர் உயர்த்த, நீங்கள் ஜெபம் பண்ணால் எல்லாமே நடக்குதுங்களே, ஏன் நானும் உங்களோட வரவாங்க சொல்வதற்கு நாம் ஒரு தயாரான ஒரு சாட்சியாக இல்லை. காரணம் வேதம் சொல்கிறது, பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும் பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ எனக்கு சாட்சியாய் நான் நிற்கணும்னு சொன்னால் எனக்கு பரிசுத்தாவியானவர் தேவை, எனக்கு பணம் தேவை, பொருள் தேவை, ஆசீர்வாதம் தேவை, உலகத்தினுடைய அந்தஸ்து தேவை. பரிசுத்தாவியானவர் அது எனக்கு தேவையில்லை. எனக்கு சும்மா தானங்க கோயிலுக்கு போகிறோம், அதை பேத்து நான் அந்நிய பாஷை பேசி இப்போ என்ன புலம்ப போகிறேன்? அது இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம், வாழ முடியாதுங்க.
அது எதுக்கு ஆண்டவர் கொடுத்தார்? நான் போய் உனக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொல்லி ஏசுனார் போய் ஒரு தேற்றரவாளனை பெந்தேகோஸ்தேல அனுப்புனது வேஸ்டா? அப்ப பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் வசனத்தின்படியாக வாழவில்லை. ஏன்னு கேட்டால் எனக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள அதுக்கு நேரம் இல்லைங்க. அப்படி நேரம் இல்லாதபடினால்தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் அநேக உயர்வு நிலைக்கு நம்ம என்ன செய்ய முடியலங்க, போக முடியல. ஆண்டவர் உயர்த்துகிறார், எல்லை இல்லாத உயர்த்துகிறார். என்னைக்குமே ஆண்டவர் கொடுக்கிற காரியம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கொடுக்கிற ஒரு தேவன். ஆனால் அதெல்லாம் நம்ம பேசுகிறோம், பண்ணுறோம், நமக்கு மட்டும் சரிந்து விழாதுங்க. எதன்படி அளக்குறோமோ, எதில் அளக்குறோமோ அதில் தான் ஆண்டவர் அளப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ சீசர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அல்லது மற்றவர்களுக்கும் வேறுபாடு ஜாஸ்தி இருக்குது. ஏன் பார்த்துங்க, வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தியோகியா பட்டணத்தில் முதல் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கலாயிற்று. அப்போ ஏன் சீசர்கள் என்று கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கலாயிற்றுன்னு சொன்னால், அவன் சீசனாக இருந்ததுனால கிறிஸ்தவன். அப்போ குருவை போல ஒரு மனுஷன் வாழ்கிறான் என்று சொன்னால் அவனை சீசன் என்று அழைத்தார்கள். ஆகவே அவர்களை கிறிஸ்தவன் என்று அழைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு பேரு வைத்தால் போதும் கிறிஸ்தவர்கள். ஆமென். வசனம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இப்போ என்னதான் நமக்கு கிடைக்குது? நிறைய மத்தேயு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மலை பிரசங்கத்தில் அநேக பாக்கியவான்கள் என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறது எது பண்ணுறோம்? எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கஷ்டம் வந்தால் தான் அற்புதத்தை நம்மளால் என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் தானியேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உன்னுடைய கைக்கும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உன்னுடைய கைக்கும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீ நிறுத்தின பொற்சிலை வணங்குவதும் இல்லை, பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவை உமக்கு அறிந்திருக்க கடவுது. அல்லேலூயா. அவர் எவ்வளவு தைரியமா பேசுறான் பாருங்க. அவனுக்குள்ள வசனம் இருக்குங்க, ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வந்துச்சு. ராஜா பார்த்து சொல்றான், ஏய் சாத்ராக் மேஷாக் நாபேத்னோவுடைய தேவனை அல்லாமல் வேறு தேவனே கிடையாதப்பா. இவங்க வித்தியாசமான ஆளாக இருக்கிறாங்க. அவங்களோட கூட வந்தவங்களாம் எல்லாம் குப்புறப்படுத்தி கிடக்குறாங்க சிலைக்கு முன்னாடி. ஆமே அப்படித்தானே? பாபிலோன் நிறைய வாலிபர்களை பிடிச்சிட்டு போயிருக்காங்களாங்க பாபிலோனுக்கு. அப்போ எல்லாரும் கூட்டிகிட்டு போகும்போது இவன் 3 பேர் மட்டும் நிற்கிறான். ஏய் பணிஞ்சு கொள்ளுடா, அக்னியில் போட்டுற போகிறோம், அதெல்லாம் முடியாது. 7 மடங்கு சூடை உண்டாக்குப்பா, அதெல்லாம் முடியாது. 3 பேர் தூக்கி போட்டவன் செத்து போயிட்டான், அவன் சூடு தாங்கலை. ஆனால் இவன் 3 பேரும் உள்ளே போகிறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், நீ நிறுத்தின சிலையை வணங்கம்ல, தப்பு வைக்காமல போகட்டும்பா ஆண்டவர். ஏன் ஆண்டவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே போய்க்கிறேன். உன்கிட்ட இருந்து பாடுபடுறதை காட்டிலும் மேலே நான் போய்க்கிறேன். அந்த வைராக்கியம் பாருங்க ஆண்டவரை கீழே இழுத்துருச்சு. அவனோட கூட இருந்துச்சு. அவன் பார்த்து சொல்கிறான், இவனுடைய தேவனை அல்லாமல் வேறு தேவனை இல்லை. அப்போது நம்முடைய நடவடிக்கை நம்முடைய தேவனை காண்பிக்கிறதா? நம்முடைய செயல்பாடு நாம் ஆராதிக்கிற தேவனை வழி நடத்துகிற தேவனுக்கு நேராக யாராவது வழி நடத்துதா? அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் ஆண்டவருக்குள்ள இல்லை, ஆண்டவருடைய வசனத்தின்படி இல்லை, எல்லாரும் போல இருக்கிறேன். அந்த 3 பேரை தவிர பாக்கி எல்லா பேரும் படுத்து கிடக்குறாங்க. எப்பா விட்டுருப்பான் ஆளை சார். ஆமாம் இப்படி தானுங்களேங்க. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த மாற்றங்கள்? இன்னொரு கூட வசனம் வாசிக்கலாம். அந்த கர்த்தர் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ பாருங்க, கைவிடாதவர், அவர் என்ன மீட்பர், துணை செய்கிறவர், இரட்சகர், இப்படியெல்லாம் அவன் என்ன பண்ணுறாங்க, அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள என்ன செய்யுதுங்க, வர ஆரம்பிக்குது. வாசிக்கலாம் சங்கீதம் 84:5. உண்மையிலே பலன் கொள்கிற உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும். யாரில பலன் கொள்ளணும்? கர்த்தரிடத்தில் பலன் கொள்ளணும். என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவரால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம்
ஒன்றும் இல்லை என்று சொல்லி என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம், என்னுடைய கீழ்ப்படிதல் எல்லாம் தேவனுக்குள்ளாக இருக்குமானா அங்க என்ன சொல்றாங்க? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்கள். அப்ப நம்ம எதுல பலன் வச்சிருக்காங்க? என் வீட்டில் இருக்கிற கல்லாப்பட்டி மேலே நான் என்ன செய்கிறேன்? கவனம் வச்சுருக்கேன். என்கிட்ட ₹1,00,000 இருக்குது, என்கிட்ட ₹1,00,00,000 இருக்குது, ₹1,00,00,000 சொத்து இருக்குது. நான் கவலையே பட மாட்டேன், சொத்தை விற்றாது பார்த்துக்கிறேன். ஆமேன். உன் பலன் எதில் இருக்குங்க? பணத்தில் இருக்குது. நம்முடைய பலன் எதில் இருக்குதுங்க? என்னுடைய வேலை இருக்குது. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு 3வது உலகப் போர் வந்துச்சுன்னா ஆமேன், நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகுதுன்னே தெரியல. ஆனால் நம்ம எங்கே பலன் வைக்கல? இன்னும் கர்த்தர் மேலே பலன் வைக்கல. ஆண்டவரை எது வந்தால் நடந்தா சரி பரவாயில்ல, நான் மேலே போனால் உன் இடத்துக்கு வந்துடுறதுக்கு நான் லாயக்காக இருக்கேன், நான் பாருங்கனுங்க. அந்த பலன் நம்ம என்ன செய்யலைங்க? வைக்கலை. இன்னும் நம்முடைய பலன் நம்முடைய வேலையில் இருக்கிறது, நம்முடைய பணத்தின் மேலே இருக்கிறது, நமக்கு இருக்கிற உறவின் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறாங்க? என்னுடைய பலன் இருக்கிறபடினாலே என் ஆண்டவரை என்னால் மகிமைப்படுத்த முடியவில்லை. ஆமே, நான் கர்த்தரில் பலனாக இருந்தேன்னா நான் ஆண்டவர் மற்றவர்களுக்கு நான் மகிமையாக ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்குறவனே சொன்னான், எப்பா அவன்லாம் எது பார்த்தாலும் கவலையே பட மாட்டாங்கய்யா, அவன் எப்போ பார்த்தாலும் சோத்திரம் பண்ணுற ஆள், எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிற ஆள். நம்முடைய உறவினர்களுக்கு யாருக்கா ஒருத்தருக்காவது நம்ம சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோமாங்க? நம்ம யாரையாவது மாற்றிருக்கிறோமா? நம்முடைய லைஃப்லேயே மாற்றிருக்கோமா யாராவது ஒரு ஆளை? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்பா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறார், நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவானா இருக்கேன், அதுபோல் நீயும் மாறுப்பான்னு சொல்லி யாரையா நடத்திருக்கோமா? அப்படி நடத்தலைன்னு சொன்னால் என்னக்கிட்ட வாங்கியிருக்கிற இந்த ரட்சிப்பு பொய்யானதாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் நானே எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது? என் ரட்சிப்பு மேலே எனக்கு சந்தேகம். என் ரட்சிப்பில் சந்தேகமாக இருக்கிறவர்கள் மற்றவர்களிடத்தில் என்ன செய்ய முடியாதுங்க? டவுட்டை போய் யார்ட்டே சொல்லுவோமா? நான் ரட்சிக்கப்பட்டேன் என்னன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, நான் எப்படி உனக்கு சொல்கிறது? அப்படி பவுல் கேட்டாராங்க. ராத்திரிலே கூப்பிட்டு போய் என்ன பண்ணிட்டான்? குடும்பத்தோட ஞான ஸ்நானம் கொடுத்தாச்சு. ஆமேன், புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், அவனுக்கு எனக்கு ராத்திரியில் போய் கொடுத்தாரா? அவருக்கெல்லாம் அதெல்லாம் கவலையே கிடையாது. அவர் அதுக்கு தான் வந்தவர். ராத்திரியில் கொடுப்பீங்களா, காலம்பரை கொடுப்பீங்களா, எனக்கு எந்த நாளில் நீங்கள் அதெல்லாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டியா? வா, முடிஞ்சு போச்சு. ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டியா? ஏற்றுக்கொண்டா? வா, முடிஞ்சிச்சு. அப்போ நம்முடைய அனுபவங்கள் யாரையாவது ஒருவரையாவது நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தவில்லை என்று சொன்னால் என் ரட்சிப்பில், நம்முடைய ரட்சிப்பில் ஏதோ ஒரு இடத்துல சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் இன்னும் சரியாக வரலன்னு அர்த்தமாக இருக்கிறது. வாசிங்க அதையுமே. அழுகையின், அப்போ தான் சொல்கிறாங்க, அழுகையின் பள்ளத்தாக்கி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லையா, நான் ஆண்டவருக்குன்னு உள்ளே என்ன பண்ணுவேன்? ஆமாம், சாத்ராக் மேஷாக் மாதிரி எவ்வளோ அதெல்லாம் பார்த்துக்குவோம், ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. வாசிங்க அடுத்து. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலிருந்து தேவ சந்நிதியில் பலத்தின் மேலே பலன் அடைவாங்களாம். யார் ஆண்டோடைய வசனத்தில் என்ன சாட்சியாக இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவரை நானும் ஆக வேண்டும் என்கிற. இப்போ எதுக்கு பிரசங்கத்தை கேட்குறோம்? பள்ளிக்கூடத்தில் எதுக்கு படிக்கிறோம்? பரீட்சை எழுதுவதற்காக. பரீட்சை எழுதுனா என்ன நடக்கும்? ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை கேட்டால் அடுத்து நம்ம எங்கே போகணும்? பரீட்சைக்கு போகணும். நம்ம தான் வரக்கூடாதுங்கிறோமே, பரீட்சையே இருக்கக்கூடாதுங்கிறோமே. அப்போ எனக்கு சோதனையே வரக்கூடாதுன்னு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று யாக்கோபு. போங்க, வசனம் அந்த அளவு தான் நம்ம வச்சிருக்கிறோம். இப்போதான் வருது. உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்ப யாருக்கு ஜீவ குறிப்பிடத்தை கொடுப்பாரு? சோதனை சகிக்கிற மனுஷன் மட்டும் இல்லை, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யார் அன்பு கூறுறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு நான் கர்த்தரிடத்தில் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான்,
நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுக்குள்ளே வாசமாயிருப்போம். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் வசனத்தை வச்சிருக்காரு பாருங்க. நம்ம எடுக்கிறது எப்போதுமே பார்த்தீங்கன்னா செலக்டிவாக 2 வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். பிசாசுக்கு தொக்கா போயிடுச்சது. ஆமாம் அப்படி சொல்லியிருக்குல்ல, வச்சுக்கோ நிறையா கதை. உடனே ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாருங்க. நான் வேண்டுனதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார். அது வேண்டுனது கடவுள் கொடுத்தாரா பிசாசு கொடுத்தானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ வேதம் என்ன சொல்லும்? பலத்தின் மேல் நான் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சன்னிலே வந்து நான் காணப்படுகிறவனாக இருக்கிறேன். அதுக்கு ஏங்க காரணம் என்னங்க? மத்தேயு 10வது அதிகாரம் 30-31 வசனத்தில் வாசிங்க. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குறிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்களே. அப்போ என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன பண்ணியிருக்குங்க? யாருடைய என்ன தலைமுடிய? உங்களுடைய தலைமுடி இல்லை, ஆண்டோடைய வசனத்தை கேட்குறவருடைய தலைமுடிய, அவருக்காக வாழ்கிறவருடைய தலைமுடி தான் என்ன செய்கிறார் ஆண்டவர்? வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கு. ஏசாயா புத்தகத்தில் நான் பார்த்து உயர்தர நல்குற திராட்சை செடியை எடுத்து கொண்டு வந்து ஒரு தோட்டத்தில் நட்டு அதுக்கு வேலி அடைச்சி அதை பாதுகாத்து கல்லை பொறுக்கி கிளை நறுக்கி நான் எல்லாத்தையும் செஞ்சு நல்ல கனி தரும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆகாத கனியாய் மாறிடுச்சு, புளிப்பாக கொடுத்துருச்சுப்பா. நான் ஒன்று செய்ய போகிறேன், வேலியை விரிச்சிருவேன். அப்போ இப்போ யார் சொல்கிறா? கனி கொடுக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு. புளிப்பாக எதையாவது கொடுத்தோம்னா, ஆனால் நம்ம பேசுகிறேன்னாங்க ஆண்டவர் தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாரு, அப்போ என்னை நல்லா பாதுகாப்பார். அப்போ யாருக்கு பாதுகாப்புன்னு முதல்ல சட்டப்பூர்வமாக பாருங்கள். இந்த வேதம் தான் நமக்கு சட்டம். யார் யாருக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்குறாரு, யார் யாரெல்லாம் ஆசீர்வாதம், யாருக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்குது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா? ஆமாம், சோத்திரம் உண்டாவதாக. யோபு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். நீர் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகள் கிரியை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்துகள் தேசத்தில் பெருகிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபுக்கு தெரியல, பிசாசுக்கு தெரியுது யோபுடைய வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறது. ஆமென். அப்போ யோபு யாருங்க? என்னம்மா? தேவனுக்கு 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 பயந்து நடக்கிறவன். அப்படி போட்டிருக்கா? பைபிளில் பார்த்தா ஞாபகம் வருது. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகம் யோபுவின் மேலே கண் வைத்தாயோ. கவனம் வைத்தாலையோ? கண் வைத்தாயோ. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் கேட்குற, என் பிள்ளை மேலே கையில வச்சுட்டியா? நீ அவனை சுற்றி வேலியை அடைச்சி வச்சிருக்கிற. நம்ம சுற்றி வேலியை அடைத்து வைத்திருக்கிறார். காரணம், இது என் பிள்ளை, என் பிள்ளைக்கு பாதுகாப்பு தேவை, அதுக்காக சுற்றி வேலி அடைச்சி வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை சுற்றி வேலி அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அவங்க கனி கொடுக்கிறவங்க. ஆமே, புரியுதுங்களா? நான் கனி கொடுக்குறவனா தான் என்னை சுற்றி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காருங்க? நான் ஒன்றுமே கொடுக்கலன்னு சொன்னால் வேலையை பிடிச்சி போய் என்னமா பண்ணிட்டு போன்னு விட்டுருவாரு. ஆமே, நம்முடைய வாழ்க்கையில் நிறையா தாறுமாறான நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான காரணமே எனக்கு சுற்றி இருக்கிற பாதுகாப்பு என்னிடத்துலேருந்து இல்லாமல் போய்விட்டது. நான் என்னென்னத்துக்கோ யோசிச்சுட்டு இருக்கிறேன், என்னென்னத்துக்கோ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் ஆண்டவர் குறித்ததான பிள்ளையான இருக்கிறதுக்கு வளர முடியாத ஒரு காரணம். சரி, வாசிக்கலாம் பாருங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் கூட சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வினவும் வேண்டாம். இப்போ என்ன சொல்கிற? தன்னுடைய சீசர்களை பார்த்து, எப்போ நீ போப்பா, ஆண்டவர் நான் போகிறேன், என்ன எடுத்துகிட்டு போகிற? என்ன அது கையில்? அதெல்லாம் வேணாம், வச்சுட்டு போயிரு. அது என்ன காலில்? செருப்பு, அதையும் வச்சுட்டு போயிரு. வேற என்ன வச்சுருக்கிற? எல்லாம் ஒன்று வேணாம், போட்ட சட்டையோட ஓடி போயிரு. ஆமே, இன்னைக்கு போமாங்க. ஆண்டவர் சார் போட்ட சட்டையோடு போக சொன்னார். ஆண்டவர் என்ன இப்படி போக சொல்கிறீங்களே? அவன் போனாங்க, எல்லாரும் ஓடினாங்க, போட்ட சட்டையோடு போனாங்க. ஆமே, பாருங்க, வாசிங்க. லூக்கா எழுதின புத்தகம் 22:35 எடுத்து வாசிங்க.
ஆ ஆ ஆ ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே ஒரு மனுஷன் போனான்னா ஒரு குறையும் இருக்காது. ஆமேன் ஆமேன் சொல்லாதீங்க, ஆமேன்கிற மாதிரி செய்யணுங்க. கேட்டுட்டு போறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த வேதம் என்ன சொல்லுது? எப்போ அவனை போகும்பொழுது ஒன்றும் இல்லாமல் அனுப்புனேன்ல, திரும்பி அவர் தான், அதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. இப்போ போனியப்பா, இப்போ எப்படி இருக்கிற? ஆமே கேட்குறாரு, என்ன ஏதாவது குறவு இருந்துச்சா உனக்கு சாப்பாட்டில்? ஒன்றும் இல்லை ஆண்டவரை. சட்டை இன்னும் நிறையா வந்துருச்சு, பணப்பை ஃபுல்லாக இருக்குது. ஆமே இப்போ யாரை நம்பி போனாங்க? இப்போ நம்பி நம்ம போகிறோமாங்க? ஆமே இதுதான் கர்த்தருடைய வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய வாழ்க்கை. இதை செஞ்ச ஒரு மனிதனை பார்த்தாதான் இன்னொருத்தன் கேட்பான், நானும் உன்னோட வரவான்னு. அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா, இங்கேயே 2 ஆடுது, அங்கே போனால் அதுக்கு மேலே ஆடுன்னு நினச்சிட்டு வந்துடுவான். சொல்லுவாங்கள்ல, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்ன கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 சிங்குன்னு ஆடுது. புரியுதுங்களாங்க? இப்போ நானே ஒன்றும் இல்லாமல் என்ன இதுதான் உமா பழமொழிமா அது? சரி ரைட்டு. அப்போ தான் நான் நமக்கே கொடுமையாக இருக்கணும், அங்கே போனோம்னா அங்கே 2 ஆடுங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். நானே பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது கிறிஸ்தவங்கள்ட்ட ஏதாவது போனோம்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஏதாவது சரியாக இருந்துச்சு. அங்கே போனால் அவன் அதை விட மோசமாக இருக்கான், அவங்க துக்கத்தை சொல்லிட்டு திரிகிறான். புரியுதுங்களா? நம்மகிட்ட ஒருத்தன் கஷ்டம் சொல்ல வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்ம கஷ்டத்தை சேர்த்து சொல்லுவோம். அவன் பார்த்தான் நம்ம பெட்டர், அவனை கட்டில் நம்ம குறைவாக தான் இருக்குது. அவன் ஆண்டவரை தேடியே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான், குறைச்சு அதிகமாக இருக்குது. நம்ம ஆண்டவரை தேடாமே நமக்கு என்ன இருக்குங்க? குறைவாக இருக்குது. நம்ம பெட்டர் சாய்ஸ், நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடுவோன்றான். அப்போ எங்கே நிற்கிறாங்க நம்ம? அந்த ஆசீர்வாதங்கிறது ரொம்ப இல்லைங்க, அதனுடைய அதுக்குள்ளே போகும்பொழுது தான், அது அன்பை ருசிக்கும் பொழுது தான் நமக்கு அந்த காரியத்தை நமக்கு என்ன செய்யுங்க, நம்ம தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவங்களுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நினச்சி பார்ப்பாங்க, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, எனக்கு இது கிடச்சிது. இல்லைங்க, நம்ம ஆராதனைக்கு வரும்பொழுது எத்தனை பேர் ஜெபிச்சிருந்தீங்க எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வரும்பொழுது காலம்பரை உட்காந்து, ஆண்டவரே இந்த இடத்த நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆண்டவர் இந்த இடத்த, ஆண்டவரை நான் போய் ஒரு நல்ல வசனத்தை கேட்கணும், ஆண்டவரே நான் போகும்பொழுது எனக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கணும், நான் போன மாதிரி நான் போகக்கூடாது, ஆண்டவரே எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நம்ம ஜெபிச்சுட்டு வர்றோமாங்க. ஒரு எதிர்பார்ப்பு வரோமாங்க. வேலைக்கு போகும்போது எதிர்பார்ப்பை பார்க்குறோம். 10 வருஷம் கழிச்சிச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்க? ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்களேங்க. ஏன் ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமா? சம்பளம் ஜாஸ்தி வரும். ஆமே அதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது போகிறோம் வர்றோம், அவ்வளோதான். பேசுகிறது நல்லா இருந்தால் ஓகே, நல்லா இருக்குது, அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரும். இதுவரையும் நானும் யாராவது போகும்பொழுது, மாஸ்டர் உங்கள் செய்தி எனக்கு ரொம்ப தொடுதலாக இருந்துன்னு ஒருவரெல்லாம் ஒருத்தரும் தான் கேட்டது கூட கிடையாது. இதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு போயிடறாங்க போல இருக்குது. யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நல்லா இருக்கு பாஸ்டர்னு சொல்லி. புரியுதுங்களா? ஆமாம், இப்படி தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா பகிர்ந்து கொள்வது நம்ம ஷேரிங் நம்மள்கிட்ட சரியான இல்லை. கர்த்தரை ஷேர் பண்ணுறோமா? ஒரு பிரச்சனை உள்ள நபரோட பேசும்போது நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, அவங்க நல்லா இருக்கிறாங்களா, இவங்க நல்லா சொந்தத்தெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருந்தாருங்க? உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, நாங்களாம் ஜெபம் பண்ணங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? ஒரு சபையில் ஒருத்தர் வந்திருக்கிறார், பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர், போன வாரம் நான் கேள்விப்பட்டேன், இப்போ நல்லா இருக்காருங்களாங்க. இந்த ஒரு அனுசரணை நம்மள்கிட்ட இருக்குதா? ஆமே, என் வேலை உண்டு, இதெல்லாம் என் வேலை இல்லை. ஐயா இப்படி இருந்தால் தான் ஏன் கிறிஸ்தவன்? ஆமே, இப்படி இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்தவம் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் எவ்வளோ போய் எல்லாரையும் போய் நின்றுட்டு என்ன பண்ணாங்க? ஒரு ஆளாக போய் தேடி தேடி போய் சொல்ல போகிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ வாசிங்க 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, நம்மளாம் யாரும் கேட்டால் விசுவாசிங்கிறோம். நாங்களாம் விசுவாசத்தினுடைய பிள்ளைகள். அப்பா உன் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கே, அந்த நம்பிக்கை சோதிக்கப்படும். அந்த சோதிக்கப்பட்டதில் நீ பொண்ணா விளங்கணும். ஆமாம், அது 24 கேரட்டா இல்லை ஏதோ நிறையா கலப்பு கலந்ததாக இருக்குதான்னு அப்போ தெரிஞ்சு போயிடும். ஆமாம்,
ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ எங்கே போகிறங்கிறத வச்சு என்ன செஞ்சிருவாரு? ஆமாம் ஆமாம், கண்டுபிடிச்சிருவாரு. இது சோதனை எங்கேருந்து வந்துச்சு, இது சோதனை கொடுத்தது எதுக்குன்னா, சோதிக்கிறது எதுக்குன்னா, இன்னும் அடுத்த இடத்துக்கு நீ அனுப்பணுடான்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுக்குற சோதனை பூரா பாருங்கள், எங்கே போனாலும் அடி. அதனால அவன் தைரியமாக சொல்கிறான், நான் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கசையடிப்பட்டேன், நிர்வாணத்தில் இருந்தேன், பசியாக இருந்தேன். ஆமே, ஏங்க இவ்வளோலாம் சொல்லாங்கன்னா, நான் எல்லாத்துலையும் இருந்தேன்ப்பா, என்ன ஒன்றும் செய்ய முடியாது யாரும். ஆமே, அவனால் மட்டும்தாங்க மற்றவங்கள பார்த்து சொல்ல முடியும், ரட்சிக்கப்படுறது நான் என்ன செய்ய வேண்டும், அவனை தான் பார்த்து கேட்பாங்க. ஆமே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரை போல கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சராசரியான வாழ்க்கை அல்ல. அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை பிரதிபலித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பிரதிபலிப்பு தான் மற்றவர்களை அதற்குள்ளே கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி சாராய கடைக்குள்ளே லைட்டை போட்டுட்டு கிளு கிளு கிளுன்னு இருக்குது, போகிறவரெல்லாம் போயிட்டே இருக்கிறான், நம்மள்ட்ட ஒருத்தரும் வர மாட்டேங்கிறான். ஏங்க, நம்ம பல்பு ஃபீஸ் ஆகி போச்சு, ஒருத்தரும் வெளிச்சத்தை பார்க்க முடியல. உங்கள் வெளிச்சம் இருந்தால் தானேங்க பிரகாசிக்கும். நீங்கள் உலகத்திற்கு என்ன செய்றீங்க? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? அதை போட்டு மரக்காலை போட்டு மூடி வச்சிடறோம். ஏன்? ரொம்ப பத்திரப்படுத்திட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வைக்காத இடத்துல தேடணும், விதைக்காத இடத்துல அறுக்கிறணுமா இருக்கிற உன் கடையில் காசுக்காரன்ட்ட கொடுத்தா கூட நான் மிச்சம் வட்டியோடு வாங்கியிருப்பேன், புதைச்சி வச்சுன்னு சொல்லி பற்கடிப்பில் இடத்துல கொண்டு போட்டுருவார். ஆமே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு மாறுதலான ஒரு வாழ்க்கை, மற்றவர்களைப் போல அல்ல. அது ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு ஆசீர்வாதமான, எல்லா நிலையிலும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை தான் மற்றவர்கள் நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு காரியமாக இருக்கிறது. வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். அல்லாமல் பாருங்க, சோதனையோடு தப்பிச்சுக்கிறதான போங்கை நமக்கு உண்டாக்குவார். ஆபிரகாமை ஆண்டவர் தேடும் பொழுது காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று போனார். நிறையா சோதனைகள் ஊருக்குள்ளே வந்தது, செல்வங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவன் சொன்னான், ஒரு பொன் சரட்டை கூட நான் எடுக்க மாட்டேன். எப்படியா, உனக்கு அந்த இடம் வேணுமா இந்த இடம் வேணுமா? இல்லை, உன் இடத்த பிரிச்சுட்டு போ, எனக்கு தேவன் கொடுக்குறார். அப்போ எல்லாத்துலேயும் அவன் ஆண்டவரை பின்பற்றி அந்த ஆண்டவர் அவனுக்கு பலனாக இருந்தார். ஆகவே தான் அவனுடைய நாடு இன்னை வரலும் யாரால் பிடிக்க முடியாதபடிக்கு இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீ நடக்கிற தேசத்தை எம்மட்டும் நடக்கிறியோ அம்மட்டும் தேசத்தை நான் உனக்கு தருகிறேன். பாருங்க, அவன் ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக நடந்தான். அவன் வாழ்க்கையில் இன்னைக்கு விசுவாசத்தினுடைய தகப்பனாக அவன் மாறி இருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, யாக்கோப்பெல்லாம் பார்க்கும் பொழுது, உன்கிட்ட கர்த்தருடைய ஆவி இருக்கு போல இருக்குப்பா, நீ விசேஷமான ஆளாக இருக்கிற, நீ வந்தீன்னா ஆசீர்வாதமாக இருக்குப்பா. ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறாங்க. நான் போய் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தோம்னு சொன்னால் இந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்குன்னு யார் கண்டுபிடிக்கிறா? அந்த வீட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டான். வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க, எங்கள் வீடு நல்லா இருக்குது. நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் போயிட்டு வந்தால் என்ன இருக்குங்க? குழப்பமாயிருது. ஏன்? நம்ம போய் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறது இல்லை. எதை பேசுகிறாங்க? வீட்டுக்காரர் எப்படி வச்சுருக்கிறாரு ஒன்று, அல்லது உங்கள் ஒய்ஃபு எப்படி இருக்கிறாங்க, இப்படி எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி என்ன பண்ணிடுறோம்? வீட்டில் கலவரத்தை உண்டாயிட்டு வந்துடுறோம். ஆமாம், தங்கி பேசாமல் வராமல் கூட இருந்திருக்கலாம் போல இருக்கு, இந்த மனுஷன் வந்து கெடுத்துட்டு போயிட்டாங்களே. நம்ம நிறையா பேர் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம். நாம் போனோம்னா கர்த்தருடைய வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதம், அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும். அல்லேலூயா. போய் நீங்கள் வேறு ஒன்றும் பேச வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சது வசனம் தானங்க, அதை பேசிட்டு போங்க. ஏன் ஊருக்கு அதை நமக்கு? அல்லேலூயா. ஆபிரகாம் வந்து எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறான். தாவீது ஆண்டவரை பற்றியே பேச, எனக்கேயாவது கீழே கிடந்தாங்களா? அவங்க ஆண்டவர் உயர்த்தியே வச்சுக்கிட்டு இருக்கிறார், மேன்மை கொடுத்திருக்கிறார். என்னைக்கு ஆண்டவரை நம்ம உயர்த்தி கொண்டே போகிறோமோ அப்பொழுது நாமும் உயர்த்தி கொண்டே போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தாதபடிக்கு என்னை நானே மகிமைப்படுத்தி கொண்டிருப்பேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கை எல்லாரோட போல சராசரி வாழ்க்கையாக இருக்கும். என்னை பார்த்து ஒருத்தரும் மாற மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல தான் தாவீதுனுடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம். கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆள் இல்லை. அவன் சொல்கிறான், ஏய் நீ உன்னுடைய பலத்தில் நான் வல்லப்பா, இந்த கேடகமெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் என்ன சொல்கிறார் அவர்?
நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தில் வர்றேன்னு சொன்னான். என்ன பார்த்தது? கோலியாத்தை பார்க்கல, தன்னோடு கூட இருந்த தேவனை அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. அப்போ இதுதான் அவனை ஜெயிக்க வைத்தது. நம்முடைய தேவனை, நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தேவனை நம்ம பார்க்காம நம்முடைய பிரச்சனையை பார்க்குற ஆளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பவுலும் சீலாவும் பிரச்சனையை பார்க்கல, தங்களோடு கூட இருக்கிற தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். அதனால தான் சிறைச்சாலை கட்டுகள் அவிழ்ந்தது. ஆமே. இப்போ அதை விட்டு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தேவன் என்ன செய்ய முடியாது? கிரியையே செய்ய முடியாது. ஆமே. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை பார்க்க ஆரம்பித்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள். எங்கெல்லாம் துதி இருக்காங்கலாம் இடிஞ்சு தட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல தான் பேதுரு பார்த்தீங்கன்னா எத்தனையோ போராட்டமான காரியங்கள்லாம் சொல்கிறான். ஆண்டவரை தெரியாது, சத்தியமனும் சபிக்கவெல்லாம் தொடங்கின மனுஷன். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக அவன் வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. நான் கண்டதையும் கெட்டதையும் சொல்லக்கூடாதோ? பேசுகிறேன் இல்லையாங்க? நான் ஏன் கண்டதையும் கெட்டதையும் சொல்லக்கூடாது? அதெல்லாம் கிடையாது. நாங்கள் பட்ட காரியத்தை நான் சொல்லிட்டு வேண்டாங்கிறான் ராஜாவுக்கு முன்னாடி. ஆனால் இதே ஆள் ஒரு வேலைக்காரி சொன்னதுக்கு பயந்தாள். எனக்குள் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், நீ இயேசுவி நாமத்தினால எழுந்து நட. அப்போ அவனுக்குள்ளே இருந்தது ஒன்று எழுப்பி விட்டுருச்சு. இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறது எழுப்பிவிட மாட்டேங்குது. ஆமாம், உங்களுக்கு இருந்தால் தான் எழுப்பிவிடும். ஆமாம். அப்போ தேவ ஆற்றல் என்னக்குள்ளாக இருக்கிறதா? வேதத்தில் சொல்லு, விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன. இப்போ அந்த அடையாளம் ஏதாவது இருந்தால் தானேங்க நான் விசுவாசி. அது இல்லைன்னா இது எல்லாமே வேதம் தான் சொல்லுது. அப்போ சட்டங்கள் சட்டமாகவே இருக்கும். ஒரு நாளும் எப்படி உலகத்தில் இருக்கிற சட்டங்கள் மாறாதோ அதே போல் தேவனுடைய சட்டமும் ஒரு நாளும் மாறாது. இன்றைக்கி ஒன்றை சொல்லிவிட்டு நாளைக்கு ஒருத்தர் சகாயம் நான் அழுது புலம்புனோடனே உடனே ஆண்டவர் சட்டத்தை மாற்றியெல்லாம் எழுதி வைக்க மாட்டார். அழுதாலும் புலம்புனாலும் அதுதான் பாண்டுருவார். ஆண்டவரே உன்னை அறியேன், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை தோறத்தான ரைட்டு, வியாதியை குணமாக்க ரைட்டு, நானும் உள்ளே வரா முடியாதுப்பா, உன்னை எனக்கு தெரியல, நீ சொன்னதெல்லாம் சரி தான், ஆனால் எனக்கு உனக்கு தெரியல. இன்றைக்கி அதே நிலை நமக்குள்ளாக வருமானால் அந்த இடத்துல போய் யோசித்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமேன். லாசருடைய மனிதன் போய் ஆபிரகாமினுடைய மடியில் தேற்றப்படும் பொழுது, ஐஸ்வர்யவான் வேதனையில் படும் பொழுது ஒரு மாற்றமும் செய்ய முடியவில்லை. ஆமேன். அப்படி செஞ்ச முடிஞ்சிச்சாங்க. உனக்கு எனக்கும் பெரிய பிளவு இருக்குப்பா, வர முடியாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்த லாசரு ஆபிரகாம் மடியில் தேற்றப்படுகிறான். அவன் அருவருக்கு நிலையில் இருந்திருக்கலாம், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஆண்டவரை ஈர்த்து இருக்கிறது. அவனை கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் வச்சுருக்கிறாரு. ஆனால் ஐஸ்வர்யனை பற்றி ஒன்றும் இருப்பே இல்லை. ஊரில் இருக்கவன் என்ன சொல்லலாம், பெரிய பணக்காரனாக இருக்கிறான், போகிற வரவெல்லாம் நிறையா என்ன பண்ணுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் வசதி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. என்னென்ன நல்லா இருக்கீங்களாக்கண்ணே, ஏதோ ஒன்று சகாயம் கிடைக்குமான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க எல்லோரும். அது இல்லைன்னா மாறிடுதா இல்லையாங்க? ஆனால் தேவன்ட்ட நீங்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது அதிகாரம் 3வது வசனம். 7:3. இப்போ என்ன பண்ணுறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆமே, மீதியான்ட்ட யுத்தத்துக்கு போகிறாங்க. கிதியோனை கூப்பிட்டு போகிறாரு. அவர் சொல்கிறாரு, இப்போ ரொம்ப பேர் வந்துட்டு இருக்கிறாங்களே இங்கே, என்ன பண்ண ஆண்டவரை, இந்த மாதிரி யாருக்காவது பயமும் திகில் இருந்தால் என்ன பண்ணு, என்ன செய்ய, என்ன போட்டிருங்க அதில், என்ன எப்படி போய் எப்படி போகணுமா, வேகமாக ஓடிட்டு சொல்லு, துரத்தி விடணும் பிள்ளைலாம், வேணவே வேண்டாம். இந்த பயம் உள்ளாள், திகில் உள்ளாள், ஐயோ ஆண்டவருக்குள்ளே இருந்தால் ஏதாவது நடக்குமோ, ஏதாவது பண்ணிவிடுமோ, இந்த பயம் திகில் இருக்கலாம் விரட்டி விடு. ஒரு ஆளுக்கும் தேவையே கிடையாது, துரத்தி விட்டாச்சு, ஓடிட்டாங்க எல்லாரும். இப்போ மிச்சம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கங்க? 10000 பேர். மிச்சம் 10000 பேர் இருக்காங்க. பார்த்தார், இன்னும் அதிகமாக தெரியுறாங்களே. நியாயாதிபதிகள் 7:7 எடுத்து வாசிங்க. நக்கி குடித்த அந்த 300 பேர்கள் தாமே. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த இப்போ எத்தனை பேர் இல்லைங்க, 10000 பேரில் எத்தனை பேர் பாக்கி ஆண்டேன்னு சொன்னார். எப்பா யாரை நாய் மாதிரி குடிக்கிறியோ அவனையும் துரத்தி விட்டுருந்தார். அவனும் என்ன பண்ணாங்க, வீடு போய் சேர்ந்துருங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை கூட துரத்தி விட்டார். பயம் தீவிரர்கள் துரத்தி விட்டார், ஓடுறான்ட்டார். இவன் நீ போய் சேர்ந்துருப்பான். இப்போ 300 பேர் தான் செலெக்ஷன். ஆமேன். பரலோக ராஜ்யம் அது கிடங்கு கிடையாது, எல்லாத்தையும் உள்ள அடைக்கிற கிட்டங்கி கிடையாது. ஆமேன்.
அது ஆண்டவருடைய ஸ்தானம். பரலோக ராஜ்யம் என்கிற புதிய வானம், புதிய வானம், புதிய பூமி. அங்கே புதுசாக இருக்கிறதான் கொண்டு போய் வைக்க முடியும். அப்போ அந்த 300 பேர் தான் உள்ளே போக முடியும். அப்போ யார் தான் ஜெயிக்க முடியும்? யார் அலர்ட்டாக இருந்தாங்களோ அந்த 300 பேர் தான் போக முடியும். எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே சேர்க்க மாட்டார். காரணம், அது குப்பை கூலம் சேர்த்து வைக்கிற இடம் அல்ல. பரிசுத்தவான்கள் சேர்க்கிற வைக்கிற இடத்துல அதுக்கு வேலை இல்லை. அதனால இவங்கள தான் கொண்டு போய் சேர்ப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு வேதத்திற்கு கீழ்ப்படிந்து சாட்சியாய் நாம் வாழுகிறோமோ, நம்மை பார்த்து மற்றவர்கள் நானும் உன்னோட கூட வரவா, ரட்சிப்படைய வரவா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம் வாழ்க்கை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். அல்லேலூயா. எரேமியா எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 7லிருந்து 8 வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வசனம் பாசிங்க. கர்த்தர் எப்படி திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்றாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இந்த நம்பிக்கைக்கு ரொம்ப அர்த்தம் இருக்குது. நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கல, நம்ப மாட்டேங்கிறோம், செய்ய மாட்டாரு, நம்மளை உயர்த்த மாட்டாரு, நம்மளை மாற்ற மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு, நம்மகிட்ட நம்பிக்கை இல்லை. அப்போ அந்த வேதம் சொல்கிறது, அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான் பாருங்க. அவன் தண்ணீர் மேல் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரங்களில் வேர் விடுகிறதுமான உஷ்ணம் வருகிற காலத்திலே இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தன் கனிகளை கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. ஒரு செழிப்பான வாழ்வு அவனுடைய கல்லாக இருக்கும். ஆமென், ஆமென். அப்போ இந்த வசனங்கிறது வேற, கனி கொடுக்குற அனுபவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் காசை பொறுத்து கிடையாது. ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஆமாம். நம்ம எதிர்பார்க்குறதுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெல்டுடு, ஒரு நல்ல ஒரு எல்லாரும் போல் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஒரு சொசைட்டியாக நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நினைவோடு கூட நம்ம வாழ நினைக்கிறோம். இல்லைங்க, சமாதானமாக நம்ம வாழ்கிறோமா? இந்த ஒரு நிலைக்குள்ளாக நம்முடைய வாழ்வு இருக்குதுன்னா அதுதான் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு வாய்க்கால்களை தன் வேர் விடுகிறதுமாக தன் இலைகள் பச்சையாக இருக்கிறதும் ஆண்டவரை உஷ்ணம் வரும் காலத்தில் தவறாமல் தன் கனிகளை கொடுக்கிறதுமான நல்ல மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இப்படி அமைஞ்சிச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். இப்போ வேத வசனங்கள், ஒரு பக்தன் சொல்கிறான், எரேமியா தான் நினைக்கிறேன், நான் வசனத்தை வாசிக்கும்போது என்ன செஞ்சேன், அதை உட்கொண்டேன். அப்போ உட்கொண்டு என்ன பண்ணுறது, உள்ளே போய் ஜீர்ணிச்சிடணும். அப்போ என்னுடைய சரீரம் முழுவதும் வசனம் தான் இருக்கணும். ஆமென். அது வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, பேர் கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு டிசைன் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மாடல் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு அளவீடு இருக்குது. ஆண்டவர் கொடுக்கிறார். நான் காண்பிக்கிற மாதிரின்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரம் இருக்கணும். அப்படி அந்த ஆசாரிப்பு கூடாரம் இருக்குமானால் அதற்குள் தேவ பிரசன்னம் இறங்கும், தேவ மகிமை இறங்கும். ஆசாரியர் உள்ளே நுழைய முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? அப்ப இந்த டிசைன் படி நாம் இருக்கிறோமா? என்னங்க ஒருத்தரும் பேசல. இந்த டிசைன் படி நாம இருந்தால் நமக்குள்ளே மகிமை இறங்கும். இல்லைன்னா கர்த்தர் எங்கடா எட்டி ஓடிடுவார். ஆமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் ஒரு ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். நான் பஸ்ஸில் வேலை பார்க்கும் பொழுது சில பேர் வாந்தி எடுத்துருவாங்க. இது சீட்டில் கீழே இருக்கும், நாங்கள் மண்ணெல்லி போட்டு ஏதோ ஒப்பேற்றிடுவோம். அப்போது ஒருத்தர் எங்கேயாவது ஒருத்தர் மூலையில் ஒருத்தர் ஸ்டாண்டிங்கில் நிற்பார். இந்த புதுசாக ஏறுறோம் பார்த்தா அவன் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறான்டான்னு பார்ப்பார், ஒரு சீட்டு காலியாக இருக்கும். அவன் ஒரு கிறுக்கு பாய் நிற்கிறான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருங்க, ரொம்ப தாண்டி போய் உட்காருவார். அவன் எவ்வளோ சுக்கரம் உட்கார்ந்தானோ அதே வேகத்தில் எந்திரிச்சிருவான். என்னையா இந்த மாதிரி இருக்கிற கூட்ட கூடாதுன்னு நம்மள்ட்ட புரியுதுங்களா? எவ்வளோ வேகத்தில் போனாரோ அதே மாதிரி நம்ம தேவனுடைய ஆலயமாக இல்லைன்னா வந்து பார்த்துட்டு எவ்வளவுக்கால வேகமாக போகணுமோ அவ்வளோக்கால வேகமாக போயிடுவார். ஏங்க, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்க. ஆமே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது
இதெல்லாம் படிக்கிறோம், பேசுகிறோம். நம்மள்ட்ட அவருடைய தரிசனம் இருக்கா? நம்மள்ட்ட பரிசுத்தம் இருக்கா? ஆண்டவர் நம்மள்ட்ட பேசியிருக்கிறாரா? தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதா? தேவன் செய்கிறதான அற்புதத்தை நம்ம செஞ்சுருக்கிறோமா? வியாதியை சுகமாக்கியிருக்கோமா? சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோமா? இந்த ஒழுங்கின்படியாக நாம் இருக்கும் பொழுது நம்மளை பார்த்து கேட்பாங்க, ஏங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் இல்லைன்னா கிட்ட கூட வரமாட்டான். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 17 - 19 வசனம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு, இன்னைக்கு கிறிஸ்தவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வச்சேன். உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு யாரை காவலாக வச்சிருக்காங்க? நம்ம தான் காவலாக வச்சிருக்காரு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க மாட்டேனோ. ஆமென். இன்னைக்கு தேசம் சேமமாக இல்லாத காரணம் கிறிஸ்தவன் தான். ஆமென். கிறிஸ்தவத்திற்குள்ளே பாவம் இருக்கிறது. அந்த பாவம் இருக்கிறது படினாலும் தேசம் இன்னைக்கு என்ன பண்ணுதுங்க? ஆமாம், பாலா போய்கிட்டு இருக்குது. அப்போ மாற வேண்டியது யாரு? ஆமாம், நாடு உருப்படாமல் போச்சு. நாடு உருப்படாமல் போல, கிறிஸ்தவன் உருப்படாமல் போயிட்டான். அவன்கிட்ட பாவம் இருக்குது, அவனுக்குள்ள பொய் இருக்குது, அவன்கிட்ட பித்தலாட்டம் இருக்குது, அவன்கிட்ட நம்பிக்கை இல்லை, அவன்கிட்ட அவிசுவாசம் இருக்குது, அவன்கிட்ட விபச்சாரம் இருக்கிறது, பணாசை இருக்கிறது, எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. அப்படி உங்களுக்கு உலகத்தில் எப்படி சேமம் இருக்கும்? முதல்ல நம்மளை மாற்றும் பொழுதுதான் தேசம் சேமமாய் மாறுகிறதாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்ற? நம்மளாம் காவலாக வச்சிருக்கிறாரு. நீ என் வாயினாலே வார்த்தையில கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. பக்கத்து வீட்டுக்காரனை எச்சரிக்கணும், சொந்தக்காரனை எச்சரிக்கணும், நண்பர்களை எச்சரிக்கணும். எப்போ ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்குப்பா, மாறிக்கப்பா, உன் பழக்க வழக்கத்தை மாற்றிக்க, வா என் சபைக்கு, உன் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்கிறாரு. வாசிங்க. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கு சொல்லுகையில் நீ துர்மார்க்கனை தன் துர்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துர்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பலியை நிச்சயமாக நம்ம இடத்துல கேட்பார். நீங்கள் சுவிசேஷம் சொல்லலை, தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லலைன்னா அவன் துன்மார்க்கமாக செத்துட்டான்னு சொன்னால் என்னங்க? இரத்த பலி யார்கிட்ட கேட்பாங்கிறாரு? மாற்றம் இல்லை. ஆண்டவர் சொல்லியும் அதெல்லாம் நம்ம வசனம் சொல்கிறோம்ல, ஆண்டவர் சொல்லியிருக்கீங்க, அதை செய்யுங்கன்னு சொன்னார்ல. இப்போ இதையும் சொன்னவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தால் நம்ம சொல்லி தான் ஆகணும். வழியில் அடுத்த வசனம், நீ துன்மார்க்கனை நீ எச்சரித்தும் போயிட்டானா பிரச்சனை இல்லை, ரத்த பலியை தப்பிச்சுக்குவேன். அதனால் ஏசு ஏற்றுக்கப்பா அப்படின்ட்டு போயிடக்கூடாது. அவன்கிட்ட இயேசு ஏற்றுக்கப்பா, அவன் உனக்காக ஜெபம் பண்ணுறான், அவன்கிட்ட அன்பாக பேசி அவன்கிட்ட சொல்ல முயற்சிக்கணும். எல்லாத்தையும் முடியல போகலன்னு சொன்னால் தான் அவன் என்ன பண்ணாருங்க? தப்பிக்க விடுவார். இல்லைன்னா ரத்த பலி நம்மகிட்ட என்ன செய்வாங்க? கேட்கப்படும். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் இயல்புக்கு வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக எப்பொழுது ஜீவிக்கிறோமோ அப்பொழுது மாத்திரம்தான் மற்றவர்கள் நம்மை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி வரும். ஆமே. நாம் உலக மனுஷனை போல வாழ்ந்தோமானால் நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பார்த்து உன்னை அறியேன் என்று சொல்கிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இது ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை மாத்திரமல்ல. நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். எத்தனை பேர் நான் மாறி இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்ல வேண்டியது, என்னுடைய காரியம். கேட்க வேண்டியது சொன்னாங்க, உங்கள் விதிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. கேட்டீர்களானால் தேவராஜ்யம் நம்மோடு கூட இருக்கிறது. அம்மே, அதனால தான் அழகாக சொல்கிறது, மனம் திரும்புங்கள் பரலோராஜ்யம். ஆங்கிலத்தில் ஈஸியாக ஹேண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். மனம் திரும்புங்கள் பரலோராஜ்யம் சமயமாக இருக்கிறது. மனம் திரும்பணுங்க. நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ள பிள்ளைகளாக நம்ம வாழாதபடிக்கு, நான் ஏதோ வித்தியாசம், மற்றவர்களுக்கு நான் வித்தியாசமான அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் எல்லாரும் போல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னா என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வேஸ்ட்டு, விருதா, அது ஒரு நாளும் பலன் தராமல் இருக்கிறது. ஆகவே அதற்காக நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தருக்குள்ளே நாம் ஜீவிப்போம். அது வருத்தமின்றி பலன் கொடுக்கிற நல்ல வேர் விடுகிறதான ஒரு மரமாக நம்மளை மாற்றுவார். ஹல்லேலூயா.
தலைகளை தாழ்த்தி நான் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா.